முக்கியமா ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன். கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம். பட் படிப்பேன். படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஜோவிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு சில கேள்விகள், ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்க கூடாது இந்த மேடையில அப்படிங்கிறதுதான் என்னோட கதை. முக்கியமான கதை. இந்த படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேர் வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாத்தினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன். ஒரு ஐ திங்க் 3 years அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில. அப்போ ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இருக்க முடியல. நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு. மற்றவங்களை பத்தி எனக்கு தப்பா பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்ற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பல. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில இருந்து நான் வெளியில வரணும். இங்கே சென்னையில இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில இருக்க முடியல. நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். ஜோவிகா என் வயிற்றுல இருக்கா. பட் எனக்கு வந்து இங்க இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டுல உட்காந்து பேசும்போது என் வீட்லயும் என்னால் நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கு. மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணா மருமக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ எங்க அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தையில அமெரிக்கால எல்லாம் இருந்திருக்கேன். பிகாஸ் அம்மா அங்க இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருந்தாங்க, நாங்க நிறைய வருஷம் அங்க இருந்தோம். நான் படிச்சிருக்கேன் அமெரிக்கால. திடீர்னு அமெரிக்காவுக்கு போலாவானா அங்க யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு. அப்படின்னா அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அப்பா நான் நிம்மதியா அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக, உடல் ரீதியா நான் சுகமா இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவோ குழந்தை வயிற்றுல இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, நானு என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றுல என் குழந்தை 4 மாசம் குழந்தை, 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃப், அவங்க வந்து அங்க சிங்கிளா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளா இருந்தாங்க. ஒரு லேடி, ரத்னா வெலகுபுடி. ஐ ரிமெம்பர் டுடே. தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியா அந்த கண்ட்ரியில இருந்தேன். அங்க ஒரு சில சப்போர்ட் கிடைச்சது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்க இருக்கேன்னே தெரியாது, தனியா இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சிருப்பேன் நான் படத்துல, நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயிற்றுல குழந்தை பிரெக்னெண்டா இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக். அது நான் வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த விஷயம். அது எங்க அம்மாவும் வந்தாங்க லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனா அவங்களாலே என்னோட வழியை பார்க்க முடியல. பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியா இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்போ ஒரு படம் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் படம், 9 months. அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை பெத்தெடுப்பா. நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா அழுதேன். எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க, கட்டி பிடிச்சு அழுதாங்க. உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது, நீ குழந்தை பெத்தெடுக்கிற, ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான், ஆம்பளையா. எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபிடியூரல், ஜெனரல் அனெஸ்தீஷியா, நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்ப என் புள்ள மட்டும்தான் அப்படி 4 வயசு, இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம், ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டல்ல. அம்மம்மா வில் கில் யூ. ஏன்னா அவங்க பண்ற டிராமா பார்த்து அவனே டென்ஷன் ஆயிட்டான். ஷி வில் பி ஃபைன், அவன் நல்லா இருப்பான், நீ வாய மூடு அப்படின்னு. டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளவு முன்னேற்றம் வரணும், மனிதாபிமானம் வரணும். they asked me what is the name, அங்கேயே பேர் சொல்லணும். அப்போ எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்தனால
எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல இருந்து நான் சொன்னேன், ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன். யா, நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்கால பிறக்க வச்சாரு. சோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணதுதான் ஜோவிகா விஜயகுமார். சோ பேசுறவங்க, கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே, she was born with the love of my father, her own grandfather. சோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்க வந்து ஏத்துக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில ஒரு படம் தயாரிச்சு நான் அதை இயக்குவேன்றது நான் நினைச்சு கூட பார்க்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ தி ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர்ஸ். எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாத்திட்டே இருப்பேன், கதையை மாத்திட்டே இருப்பேன். எடிட்டிங் டேபிள்ல நிறைய விஷயங்கள் மாத்திருப்போம். ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், நரேஷ் பாபு சார் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்க இருக்காரு, வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ், வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி. ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே, எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே, என்னோட டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ குரு, இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை, அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமா இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம். சென்டிமெண்டெல்லாம் வந்து சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. அது என் குழந்தை, ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான். ஆனா அவ பேரு ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ, ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமா ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகிறா. ஸோ ஷி அசைன் 2 ஃபிலிம்ஸ். சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வர்ஷம், தேவி இதெல்லாம் தயாரிச்ச மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல. ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 2 படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. ஜூன்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோல்ல MS ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர். ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது, பட் ஹி குடன்ட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் த ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கனால. பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னாரு. ஸோ ஜோவிகா இஸ் பிகம் அ ஹீரோயின். லெட்ஸ் கிவ் ஹர் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம். முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே என் கூட நின்று நீங்க மட்டும்தான். உங்க முன்னாடி இங்க நிக்கிறது, இந்த விஷயத்த பேசுறது, நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து அன்போட இருக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனவே முக்கியமா வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க, ஜூன்ல டெலிவரி. சரியா? ஜூன்ல டெலிவரி. தியேட்டர்ல வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்க. அந்த குழந்தை யாருன்றத பாருங்க. தேங்க்யூ.